எப்பவுமே ஒரே மாதிரியா பிளெயினா கேபேஜ் பொரியல் பண்ணினோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்களா என்ன? இது போல கலர்ஃபுல்லான ஒரு கேபேஜ் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து இதை கொரகொரப்பா அரைச்செடுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தல் மிளகாயும் கிள்ளி போட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இது போல கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயத்தை இது போல லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட பொடி பொடியாக கட் பண்ணின கேபேஜ் 1 கப் அளவுக்கு சேர்த்து கூடவே 1/4 கப் அளவுக்கு பீன்ஸும் சேர்த்து ஒரு கேரட்டும் துருவி இது கூட சேர்த்தா போதும். இப்போ கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. இனி இந்த வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது போல பாதி வதங்கினதும் அரைச்சி வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து 2 நிமிஷம் இது போல வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா இந்த மண் சட்டியோட சூடுலேயே இந்த வெஜிடபிள்ஸ் கரெக்டாக வெந்திருக்கும். கேபேஜோட ஸ்மெல் அவ்வளவா யாருக்கும் பிடிக்காது. இதே மெத்தடில் நீங்கள் பொரியல் செய்து சாப்பிட்டீங்கன்னா இந்த கேபேஜோட ஸ்மெல் அவ்வளவா அடிக்காது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். கேபேஜ் பொரியல் சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியலை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர்ஃபுல்லான கேபேஜ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனோட பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.